கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் கிறிஸ்துவ ஊழியங்களினுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றியும் சொல்லுகிறேன். 5 மாநிலங்களிலே தேர்தல் நடைபெற்று அதனுடைய முடிவுகள் வந்து புதிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சி அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு காலம். மக்களினுடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு கோரிக்கை என்னவென்றால், நன்மை செய்யுங்கள், எங்களுக்கு நல்வாழ்வு தாருங்கள். நம்முடைய மாநிலமும் தேசமும் நல்ல ஆசீர்வாதம் பெறுவதற்கு தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் செய்து செயல்படுங்கள் என்று இப்படிப்பட்ட கோரிக்கைகள் தான் தற்கால வாக்காளர்கள் மத்தியில், குறிப்பாக எதிர்பார்ப்போடு வாக்களித்தவர்களுடைய சிந்தையில் நிறைந்திருக்கிற காரியம். இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் நான் இதை யோசித்து கொண்டிருக்கும் போது, அடுத்த உலகத்தை குறித்து யோசிக்கும் போது, நித்திய வாழ்வை குறித்து யோசிக்கும் போது, மக்களினுடைய எண்ணம் எதுவாக இருக்கும், கோரிக்கை எதுவாக இருக்கும்? மக்கதோனியாவிலிருந்து ஒரு கூட்ட மக்கள் பவுலுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு வருவதற்கு முன்பாக நடந்த சங்கதி என்னவென்றால், ஒரு நாள் அவனுடைய தரிசனத்தில் எங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்பதாக தரிசனம் காண்கிறார். அதனுடைய அடிப்படையில் அங்கு சென்றவர் அழகிய திருச்சபையை உருவாக்குகிறார். கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட வளர்ந்து வந்த திருச்சபைகளிலே அதோடு கூட சுவிசேஷ பிரபல்யத்திற்காக கொடுத்து உதவிய தாங்கிய திருச்சபைகளிலே மக்கதோனியா திருச்சபை ஒரு பெயர் பெற்ற திருச்சபை. இது எப்படி வந்தது? இது எப்படி சாத்தியம்? பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து அவர் ஆசிய கண்டத்திலேயும் ஐரோப்பா கண்டத்திலேயும் சுவிசேஷத்தை துல்லிபமாக, பழுதில்லாமல், தங்கு தடையில்லாமல், பாடுகள் அனைத்தையும் ஏற்று அவர் செய்ததின் விளைவாகத்தான் இப்படி மக்கதோனியா திருச்சபையை போன்ற எண்ணற்ற திருச்சபைகள் உருவாகி இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தின் மையம் என்ன? கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மானிடராய் உதித்ததும், நம்மை போல பாடுகளை அனுபவித்து பழுதில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததும், நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அந்த புனித இரத்தத்தினாலே, தன்னுடைய தியாகத்தினாலே, ஜீவ பலியாக சமர்ப்பணம் செய்ததினாலே பிதாவுக்கு முன்பாக நம்மை பழுதில்லாத பிதாவின் பிள்ளைகளாக நிறுத்துவதற்கு அவர் அப்படி செய்தார். அதனுடைய விளைவை அனுபவித்தவர்கள் யாரோ, அதன் விளைவாக நித்தியத்தை வாஞ்சித்து காத்திருப்பவர்கள் யாரோ, அவர்கள் மற்றவர்களுக்கும் இந்த சுத்தாங்க சுவிசேஷத்தை பகிர்ந்தளிக்கிறார்கள். அப்படித்தான் மக்கதோனியா திருச்சபை பல திருச்சபைகளுக்கு மாதிரி திருச்சபையாக உருவெடுத்தது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே அனுபவித்தது உண்மை என்றால், அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்றால், அதுவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் ஒரு அனுபவம் என்றால், மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுப்போமா? அதை குறித்து 1 யோவான் 3:16 யோவான் சொன்னதை சொல்லி நான் உங்களோடு ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் நல்லாட்சி கொடுப்பதற்கு முயற்சிக்கும் போது நம் அருகாமையிலே, நமக்கு கொஞ்சம் தூரத்திலே, ஒருவேளை வேறு மாநிலத்திலே வாழ்கிறவர்களுக்கும் நல்வாழ்வு கொடுக்கின்ற, நித்திய ஜீவனை கொடுக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அமுதத்தை, அந்த குறைவில்லாத ஆசீர்வாதத்தை நம்மவருக்கு கொடுப்போம். ஆசீர்வாதமாயிருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரம தகப்பனே, இன்றைய சிந்தனைகளில் நீர் மகிமைப்படத்தக்கதாக கேட்ட எங்களில் உம்முடைய வார்த்தை பதிந்திடவும், பதிந்திட்ட வார்த்தை ஆவியானவராலே ஆசீர்வதிக்கப்பட்டு அது கனி அருளவும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் பேரணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் பேரணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.